ரெண்டாவது உண்டியில் உடைக்க போகிறேங்க. உண்டியில் உடைச்சாச்சு. இது உள்ள என்ன இருந்தது? தங்கம், வெள்ளி, வைடூரியம் நிறைய இருந்தது. இதில் பாருங்கள் 25 பைசா, 2 அணா என்னென்னமோ காயின்லாம் இருந்தது. இப்போ ரெண்டாவது உண்டியில் உடைக்க போகிறேங்க. இது என்ன 200 காயின்லாம் போட்டுருக்கு. 500 காயின்லாம் இருக்குது. கடையில் காசு கம்மியாகுதுன்னா இப்போ தான் தெரியுது. 500 நோட்லாம் உள்ளே போட்டுக்கிறீங்களே, திடீர்னு செல்லாதுன்னு அறிவிச்சிட்டாங்கன்னா என்ன பண்ணுவோம்? கிருத்திஸ்த அடி போட்டு பொழக்க வேண்டியதான். அப்புறமா கிருத்திஸ்கால டோக்கனு என்னத்துக்கா இருக்கும்? டோக்கனு கொடு கொடு பார்க்குறோம் இருப்பா. 500 ரூபாய் காயினும் 500 காயினுக்கு என்ன டோக்கனாக இருக்கும்? எங்கே கொட்டாங்க? அது என்ன பண்ணுறது? எனக்கு நீ சில்லறை காசு பண்ணுங்க, சில்லறை காசு ஊற்றுங்க. தமிழ் புத்தாண்டு செலவுக்கு அமோகமாக ரெடி ஆயிடுச்சாட்டிங்க. இது கிருத்தி சார் கிருத்தி சார் அந்த காலத்து பழைய காயின்லாம் இருந்தால் எங்கிட்ட கொடுங்க. யா இருப்பா. இதுதான் 2 ரூபா. இதுதான் 2 ரூபா. பழைய காயினே காணோம்ப்பா. எல்லாம் 500 ரூபா 2000 நோட்டாக இருக்குது. இன்னும் அந்த பெரிய உண்டியில் ஒன்றும் உடைக்கவே இல்லை தானே? காந்தி தாத்தா இல்லை, காந்திஜி இல்லை, வேற ஏதோ ஒரு பேர். மோதிலால் நேரு. இவர் தான் மோதிலால் நேரு. பாருங்க எடுங்க. அடுத்த வருஷம் அதே மாதிரி உண்டியல் சேர்த்து ரன்னிங் இதே மாதிரி உடைக்கலாம். காயின் தான் சேர்த்தணும், சரியா? அது உண்டியல் இருந்தால் டேமேஜ் ஆயிரும். எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணதா? பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், யூடியூப் பார்த்துட்டு எங்கே போன எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணது. ஒரு பக்கம் மட்டும் ஒரு பாதி மட்டும் ஒழுங்காவே தெரியலையே. வெளியே பார்த்தா தெரியும். இப்போ தெரியுது பாருங்க. கீழ்ப்பக்கம் பாருங்க க்ளீனாக இருக்குது. ஒரு பக்கம் மட்டும் டேப் போட்டுட்டு க்ளீன் பண்ணது, இன்னொரு பக்கம் நார்மலாக இருக்கிறது. தங்க காயின் 5 ரூபாய். தங்க காயினா? இது செல்லாத காயின் மாதிரி இருக்குது. 5 ரூபாய் காயின் தான், ஆனால் தங்க பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. 5 ரூபாய் 5 ரூபாய் காண்டா ஒன்று இந்த ஒன்று 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 ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள். இதுதான் வந்து 1990களில் யூஸ் பண்ணப்பட்ட 25 பைசா காயின். வேணாப்பா, அதில் 2 ரூபா காயின் அதெல்லாம் இருக்குது. இது பாருங்கள், இது ஒரு 25 பைசா. இது என்ன இயர் போட்டிருக்காங்க? 1975 அச்சடிக்கப்பட்ட காயின். இது வந்து பாருங்க. இது பாருங்க 2 அணா. இது என்னவோ 25 பைசாப்பா. அது 25 ரூபான்னு நினைச்சுக்கிறியா? நான் 25 பைசான்னு தான் நான் சொன்னேன். நான் இது பாருங்க 2 அணா. இதெல்லாம் எடுக்கக்கூடாது.
லூசு 5 பூரா எடுத்துக்கினியா போனா அதெல்லாம் போனா தள்ளு இந்த பக்கம் இந்தா இதே தள்ளு இதே இது வந்து பாருங்கள் 2 அணான்னு இருக்குது. இது என்னன்னே இயரே போடல. போதும் 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 என்ன வருஷம் இருக்கும் 1 2 நண்பர்களே, இது யார் வீட்லேயாவது இருக்குதுன்னா பயன்படுத்துனீங்கன்னா பார்த்து இப்போ இதையும் நான் கமெண்ட் பண்ணுங்க. இது பாருங்க நான் தேய்ச்சேன் 50 பைசா. இது பாருங்க 1986 86 88ங்க. நான் பிறந்த வருஷத்துக்கு 1 வருஷத்துக்கு முன்னாடி அச்சடிக்கப்பட்ட காயின் இன்னுமே இருக்குது என்கிட்ட. பார்த்தீங்களா? இது பாருங்கள் 50 பைசா. இது வந்து 2009 அச்சடிச்சிருக்காங்க. அப்படின்னா 50 பைசா இப்போ வரைக்கும் 50 பைசா செல்றதில் தானே இப்போலாம். இது பாரு நானும் இது பேர் தேய்ச்சேன். பாரு தேய்ச்சது நம்ம காலத்துக்கு இந்த பக்கம் அதுக்கு அது தேவை 5 ரூபாய் ஃபுல்லாமே நான் என்றேன். பெரிய பெரிய தாஜ்மஹாலாம் அங்கே தோதங்குது. காலத்தில் அப்புறம் 1 லட்ச ரூபாய் கூட கிடைக்காது. ஆமாம். அந்த 2 பைசா 25 பைசா 50 பைசா 1 பைசா 2 பைசா இருந்துச்சு. அது இங்கே